சமீபத்தில் குவைத்தில் நடந்த ஒரு சம்பவம், ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் அதை படித்தேன். என்ன செய்தாலும் அது உங்களுக்கு திரும்ப வரும். அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அற்புதமானது. ஒரு குவைத்து பெண்ணே காரை எடுத்துக்கிட்டு காட்டு வழியா போய்கிட்டே இருக்கிறான். காட்டு பாதையில் போய்கொண்டே இருக்கிற போது இரவு நேரம், திடீரென்று என்ஜின் பழுதாகிவிட்டது. அவனும் என்னென்னமோ சரி செஞ்சு பார்க்குற முடியல. பார்த்தா சோடு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காட்டு பாதை, மழை பெய்கிறது, இருட்டாக இருக்கிறது. ரொம்ப நேரம் ஒரு பெண், இளம் பெண் தனிமையாக காட்டு பாதையில் இருக்க முடியாதல்லவா. என்ன செய்தால், போற வர மக்கள் எல்லாம் கை நீட்டி லிப்ட் கேட்கிறான். நிறைய பேர் உதவவே இல்லை. ஆனா ஒருத்தன் இறக்கப்பட்டு தன்னுடைய காரை நிப்பாட்டினான். அந்த கார்ல ஏறிட்டாங்க. ஏறி லிப்ட் கேட்டு போய்கிட்டே இருக்கும் போதுதான் சிந்திக்கிறா, என்னடா இது, முன்ன பின்ன தெரியாத ஒரு கார்ல நம்ம வாட்டி ஏறி உட்காந்துட்டோமே, யாருடே தெரியாதே, எங்கேயாவது கொண்டு போய் என்னாவது பண்ணிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு மனசுல ஒரு பயம் வருது அவளுக்கு. அப்ப அவன் மெதுவா பேச்சு கொடுத்தா, ஹலோ உங்க பேர் என்ன, நீங்க யாரு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா, என்னுடைய பேர் ஆதம். பாடா, முஸ்லீம் தான், முஸ்லீம் டிரைவர் தான், நமக்கு பெரிய துன்பம் இருக்காது. நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் வாடகை டாக்ஸி தான் ஓட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வழியாக ஒரு கஸ்டமரை இறக்கி விட்டு நான் திரும்பி போய் கொண்டிருக்கிறேன். நீங்க உதவி கேட்டீங்க, உங்களுக்கு நான் இந்த லிஃப்ட் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சிட்டி வந்தது. சிட்டியில ஒரு ரெஸ்டாரண்ட் தெரிந்தது. சொன்னா, இங்க நிப்பாட்டுங்க, நான் இறங்கிக்கிறேன். இறக்கி விட்ட போது அந்த பெண் மறக்காமல் தன் பணப்பையை திறந்து ஒரு கட்டு பணம், குவைத்து தீனார்களை எடுத்து, இதை வைத்துக் கொள்ளுங்கள், ஏன்னா ஆபத்தான நேரத்தில் எனக்கு உதவி அளித்து இருக்கின்றீர்கள். அந்த ஆதம் சொன்னாரு, இல்லைங்க, ஆபத்து நேரத்தில் செய்கிற உதவிக்கெல்லாம் நான் பணம் வாங்குவதில்லை. அல்லாஹ் எனக்கு அந்த கூலி தருவான். நீங்கள் ஒருவேளை எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஒரு சான்ஸ் உண்டு. இது மாதிரி உதவி தேவைப்படக்கூடிய யாராவது ஒருத்தர் உங்கள் கண்ணிலே படுவார்கள். அப்படி கண்ணில் படுகிற அந்த ஏழைக்கு நீங்கள் உதவியை செய்து விடுங்கள், அது எனக்கு செய்கிற உதவி அப்படின்னு அந்த ஆதம் டிரைவர் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்ப இவ பாக்குறா, பசிக்குது, களைப்பா இருக்குது. ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஏதாவது ஒரு கார்ல ஏறி போகலாம் அல்லது பஸ்ல ஏறி போகலாம் என்று சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள போறான். உள்ள போனா அற்புதமான ஒரு ரெஸ்டாரண்ட். ஒரு காஃபி ஆர்டர் செய்தார். ஆர்டர் செய்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறார். சர்வர் செய்யக்கூடிய அந்த பெண், சர்வராக வந்த பெண் பார்த்தா டீயை கொண்டு வந்து, காஃபியை கொண்டு வந்து வைக்கிறா. வயிறு தள்ளி இருக்கு, பெருசா இருக்கு. ஏமா மாசமா இருக்கியா அப்படின்னு இவ கேட்டா. அவங்க மாசமா தான் இருக்கேன். ஏமா கற்பிணியான ஒரு பெண், பார்த்தா குழந்தை பெறுவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது, இந்த நேரத்தில் நீ இங்க வேலை செய்ய வேண்டுமா, அவ்வளவு இன்னும் கஷ்டம் உனக்கு, என்னங்க செய்யறது, குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, பிரசவத்துக்கு வேற காசு வேணும், டெலிவரிக்கு, நான் என்ன செய்வது, உழைத்தால் தான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னதுனால நான் கஷ்டப்பட்டு இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பெண்ணு சொன்னான். இப்ப பில்லு வாங்குவதற்காக பில் சர்வர் அங்கே போயிட்டா, கவுண்டருக்கு போயிட்டா. இந்த நேரத்திலே இந்த காஃபியை குடித்த அந்த பெண்ணுக்கு மனசு இலை, என்ன நினைச்சாரோ தெரியல. 2 கட்டு தீனார், குவைத்தினுடைய தீனார் 2 கட்டு எடுத்து அந்த மேஜையிலே வைத்து விட்டு மெதுவா சொல்லாம கொள்ளாம நடந்து போயிட்டான். இவ பில்லை வாங்கிக்கிட்டு அந்த சர்வர் பார்த்தால் 2 கட்டு இருக்கு குவைத்தினார். ஐயோ, இது அவருடைய பணமாகத்தான் இருக்க வேண்டும், இதை கொண்டு போய் கொடுக்கணுமே அவ துடிக்கும் போது கீழே ஒரு சின்ன சீட்டு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாவ, என் அன்பு சகோதரியே, உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நான் தரும் அன்பு பரிசு மறக்காமல் பெற்றுக்கொள், மறுக்காமல் பெற்றுக்கொள் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தது. இந்த 2 கட்டுகளை எடுத்துக்கிட்டு லீவு சொல்லிட்டு வேகமா ஆனந்தத்தோட வீட்டுக்கு போய் வீட்டு கதவை தட்டினார். உள்ளே கணவன் படுத்திருந்தார். கதவு திறந்தவுடன் இவள் கத்திக்கொண்டே உள்ளே போனார். அன்பு கணவரே ஆதம், அன்பு கணவரே ஆதம், அல்லாஹ் நம்முடைய குழந்தையின் டெலிவரிக்கு பணத்தை தந்து விட்டான், கட்டுக்கட்டாக பணத்தை தந்து விட்டான், பாருங்கள் அல்லாஹ்வுடைய கருணை என்று அந்த பெண் உள்ளே சொல்லி கொண்டு போனான். விளங்கி இருக்கும், உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இது நடந்த உண்மை பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள். பாருங்கள், ஆதம் ஒரு பெண்ணுக்கு செய்த உதவி சில மணி நேரங்களில் வீட்டுக்கு திரும்பி வருகிறது. எவ்வளவு பெரிய நன்கொடை அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்கள் பெருமக்களே. அப்படியானால் அல்லாஹ் எதை செய்தாலும் சரியாக செய்வார். இந்த உலகத்தில் நீங்கள் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் என்ன விதைக்கிறீர்களோ அப்படியே திரும்ப வரும் என்பதை மறக்காமல் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நேரத்திலே, அற்புதமான இரவிலே நாம் செய்த சில பாவங்களை நினைத்து மனம் உருகி அழுது, யா அல்லாஹ், இனிமேல் அந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கை நன்மைகளை மாத்திரம்தான் எனக்கும் மற்றவர்களுக்கும் நான் தருவேன் அப்படின்னு நாம் மனமுருகி வேண்டிக் கொண்டால் அல்லாஹ் நமக்கு அளப்பெரிய கருணை அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. உலக